மனதின் மருந்து தொடருக்கு உங்களை அன்பாக நான் வரவேற்கிறேன். மனதின் மருந்து தொடரிலே இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆளுமை, பர்சனாலிட்டி. ஒரு பர்சனாலிட்டி எப்படி உருவாகுது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்முடைய உணர்வுகளோ நம்முடைய சிந்தனைகளோ ஏன் இப்படி இருக்குது. ஒரு சில நேரம் ரொம்ப நெகட்டிவாவே திங்க் பண்ற மாதிரி ஃபீல் பண்றோம். எப்படி இது உருவாச்சு அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தை வளர்ப்புலையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதனால குழந்தை வளர்ப்பு அந்த சீரியல் பார்க்குறவங்களும் நீங்க இதை பார்க்கும் பொழுது ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ஆளுமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நபருடைய சிந்தனை, அவருடைய உணர்வு, அவருடைய பிஹேவியர், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும். இந்த சிறப்பு அம்சங்களை தான் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பர்சனாலிட்டி என்பது வெளி தோற்றம் அல்ல. நிறைய நேரத்தில் அதை தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பட் உளவியல் ரீதியாக அல்லது உண்மையான பர்சனாலிட்டி என்பது நம்முடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனைகள் எந்த நிலையில் இருக்குது அல்லது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு காரியமும். அடுத்ததாக என்னுடைய உணர்வுகளை நான் எப்படி கையாளுகிறேன், என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, அதிகப்படியான நேரம் எந்த உணர்வு எனக்கு அதிகமாக இருக்கிறது, எவ்வளவுதான் நல்லது நடந்தாலும் எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு வருத்தம் இளையோடி கொண்டே இருக்கிறது அல்லது ஒரு பயம் இளையோடி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த பர்சனாலிட்டி சார்ந்த காரியம். இந்த பர்சனாலிட்டி எப்படி உருவாகுது அல்லது இந்த இப்படி ஏன் நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அடிப்படையான ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா அது எப்படி உருவாச்சு அப்படின்றத தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம குழந்தையாக பிறக்கும் பொழுது நம்முடைய பிரெயின் வந்து ஆல்மோஸ்ட் எம்டி ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. அது ஒரு காலியான ஒரு பெட்டகம். இந்த காலியான பெட்டகம் அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த பெட்டகம் நிறையும் பொழுதுதான் அந்த பர்சனாலிட்டி என்பது உருவாகிறது. பிஹேவியருக்கும் பர்சனாலிட்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியர் என்பது நடத்தை, வாட் வி டூ. ஆனால் பர்சனாலிட்டி என்பது வாட் வி ஆர். ஸோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்றவாறு தான் நம்முடைய நடத்தையும் அல்லது நம்முடைய பிஹேவியரும் இருக்கும் என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. ஸோ இந்த நடத்தை, பர்சனாலிட்டி உருவாகிறது வந்து முதல்ல ஒரு காலிப்பட்டியாகத்தான் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பேரண்டிங் இதில் நம்ம பார்த்தோம், புத்திசாலித்தனமான குழந்தை வளர்ப்பு தொடரில் நம்ம பார்த்தோம். ஒரு குழந்தையினுடைய பர்சனாலிட்டி என்பது தாயினுடைய கருவிலே குழந்தை உருவாகுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பதாகவே இந்த பர்சனாலிட்டியுடைய ஸ்டார்ட் உருவாயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இன்றைக்கு இருக்கிறது. அப்ப குழந்தை கருவில் இருக்கும் பொழுதும் அந்த பர்சனாலிட்டி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முதலாவதாக ஒரு குழந்தைக்கு ஒரு சென்ஸ் ஓபன் ஆகுது, அல்லது நமக்கு 5 அறிவுன்னு தெரியும்: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தொட்டுணர்தல் என்று. இந்த 5 சென்சஸ்ல ஃபர்ஸ்ட் சென்ஸ் டு ஆப்ரேட்டட் 3 மாதங்களுக்கு பின்பதாக, தாயின் கருவில் 3 மாசம் கழிச்சு 3 மாசம் முடியும் பொழுதே காது திறந்துருது. அப்ப குழந்தை வந்து எல்லாவற்றையும் கேட்க துவங்குகிறது. அந்த கேட்க துவங்குறது அதனுடைய மூளையில அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது, அதனுடைய ஞாபக சக்தியில அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் ஆகிற இதை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய பர்சனாலிட்டி உருவாகிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நம்ம இப்ப ஒருவேளை நம்முடைய பர்சனாலிட்டி என்பது சொல்லும் பொழுது கான்சியஸ் மைண்ட் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட், அல்லது நமக்கு புரிகிற அல்லது தெரிகிற நம்ம நினைவு கூறுகிற ஒரு சில காரியங்களும் ஆழ்நிலை, ஆழ்மனது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நிலையும் இரண்டும் சேர்ந்தது தான். இது எப்படி பிரிஞ்சிச்சு, இது எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அல்லது அந்த குழந்தையினுடைய நிலையில ஏறத்தாழ 5 வயதுல 12 வயது வரையுமே ஏறத்தாழ ஒரே மனது தான் இருக்குது, ஒரு மைண்ட் தான் இருக்குது. அதுல தெர் இஸ் நோ அன்கான்சியஸ் மைண்ட் அல்லது கான்சியஸ் மைண்ட், வித்தியாசம் இல்லை. அந்த மைண்ட்ல வந்து ஏற்படுகிற எல்லா உணர்வுகளும், அது வாழ்க்கையில நிறைய சம்பவங்களை சந்திக்கிறது, நிறைய சத்தங்களை கேட்குது, நிறையவற்றை பார்க்கிறது, நிறையவற்றோடு தொடர்பு கொள்கிறது. இப்ப தொடர்பு கொள்கிற ஒவ்வொரு காரியமும் அது மனதிலே அது பதிவாகி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அது குழந்தை பருவத்தில் வந்து அதிர்ச்சியான சத்தம் அதுக்கு காதலப்படுமானால் அது ஒரு நெகட்டிவ் மார்க்காக பதிகிறது. அதனால பின்னாடி ஒரு காலத்துல இது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துமே. ஆனால் பின்னாடி சின்ன சின்ன சத்தங்களுக்கும் இந்த நபர் வந்து அல்லது இந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு பய உணர்விலே வாழ்கிற ஒரு குழந்தை, ஒருவேளை அம்மா தாய் சுமக்கும் பொழுது அவங்க ஒரு பய உணர்வுல இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அந்த குழந்தைக்கு வருகிறது. குழந்தை பருவத்திலும் அது ரொம்ப பய உணர்விலே வளர்மையானால் இந்த பய உணர்வு என்பது அதனுடைய ஆழ் மனதிலே அது பதிந்து விடுகிறது, அல்லது மனதிலே பதிந்து விடுகிறது. இந்த பதிவானது பின்னாடி வரும் பொழுது என்ன நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படிதான் பர்சனாலிட்டி உருவாகுது. அப்ப எல்லா மெமரிஸ், எல்லா ஞாபகங்களும், அது பார்க்கறது, கேட்கறது, தாயின் கருவில உருவாகுவதற்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஏறத்தாழ 12 வயது வரையில ஏற்படுகிற உணர்வுகள்,
இதுல அதிகப்படியான பாதிப்பு வந்து 5 வயது வரையும் ஏற்படுகிற உணர்வு மாற்றங்கள் வந்து அது அதனுடைய அனுபவங்கள் வந்து அதுக்கு மனதிலே பதிந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலத்திலே ஹாப்பியான நியூஸ் அல்லது மகிழ்ச்சியான ஒரு காரியம் அது மனதிலே பதிவுமானால் அதுக்கு வந்து அந்த பிளஸ் அப்படி வந்து நிறைய இருக்கும். பயமும் கோபமும் வருத்தமும் அப்படிப்பட்ட கவலை இதெல்லாமே வந்து நெகட்டிவா வந்து பதியுது. இது குழந்தைக்கு எப்படி கவலை இருக்கும் அப்படின்னு ஒருவேளை கேட்கலாம். குழந்தையினுடைய கவலை இல்லை, குழந்தையுடைய சுமக்கிற தாயினுடைய கவலையும் கூட இந்த குழந்தையை வந்து பாதிக்கிறது. அப்ப தாயினுடைய உணர்வு நிலை, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்கிற 5 வயது வரை, இன்னும் எக்ஸ்டெண்டட் ஆச்சுன்னா 12 வரை உள்ள எல்லா உணர்வுகளும் அதை பாதிக்கிறது. இது எந்த அளவுக்கு எத்தனை % ஒன்னொன்னு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பர்சனாலிட்டி வந்து அமையுது. இந்த குழந்தை ஒருவேளை தாயின் கருவில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நல்ல இசை அல்லது நல்ல பாடல், இனிமையான பாடல், ரொம்ப அதிர்ச்சி ஊட்டுகிற பாடலா இல்லாம ஒரு மென்மையான இசை அது போல கேட்கும் பொழுது அது ஒரு நல்ல மனநிலையில அல்லது அநேக பிளஸ்களை அது மனதில் வைத்துக்கொண்டு வளர்கிறது. அதனாலதான் நம்ம தமிழ் கல்ச்சர்ல வந்து வளைகாப்பு அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த வளையலுடைய சத்தம் வந்து குழந்தைக்கு இனிமையான ஒரு நாய்ஸ் அது கொடுக்குது. அதனால அது ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அப்ப இந்த சத்தம் கண்டினியூஸா கேட்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒருவேளை வளைகாப்பு ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால இதை போல ஒரு தாய் வந்து ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான இசையை கேட்கும் பொழுது கருவிலே குழந்தை வந்து மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறது. தாய் மகிழ்ச்சியா இருப்பார் இல்லையா, அது ஒரு ஆடட் பிளஸ், அது அடிஷனலா மாறிடுது. யூத பாரம்பரியத்தில் வளர்கிற பெற்றோர் வந்து அந்த தாயார் வந்து பிள்ளை அவங்க கருவுற்ற உடனே குழந்தைக்காக நிறைய பாடல்களை பாடுவாங்க, சங்கீதங்களை பாடலா பாடி வர்றவங்களும் அதே மாதிரி பாடல்களை பாடுவாங்க. அப்பொழுது அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருப்பதாக பைபிள்ல ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. எலிசபெத் அப்படின்னு ஒரு அம்மா கருவுற்று இருக்கிறாங்க. அப்ப மரியாள் அவங்க போய் பார்த்து பாடுறாங்க. அதுல வந்து அந்த குழந்தை வந்து துள்ளுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஒருவேளை கருவுற்று இருக்கிற தாய்மார் வந்து இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு மகிழ்ச்சியான சத்தத்தை கொடுப்பீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹாப்பியா காலை உதைக்கிறத உங்களால உணர முடியும். அப்ப எவ்வளவு பிளஸ் சேர்க்கணுமோ அவ்வளவு பிளஸ் சேர்க்கிறது ரொம்ப நல்லது, எவ்வளவு மைனஸை இது பண்ணணுமோ அதை குறைக்கிறது நல்லது. அப்ப குழந்தை ஒரு பய உணர்வு இல்லாமல் ஒரு அமைதியான நிலையில ஒரு மகிழ்ச்சியான நிலையில வாழ்மையானால் அதனுடைய பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல ஒரு மனநிலையில அது வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எப்போ ஒரு குழந்தை 12 வயது அடைகிறதோ அல்லது 12 வயது என்பதை விட பருவம் அடைகிறதோ அப்பொழுது அவங்க இதுல வந்து மனதில் ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஒரு பிரிவு ஏற்படுகிறது. கிரிட்டிக்கல் லேயர் அப்படின்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அதுவரை உருவான எல்லா உணர்வுகளும் அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது அன்கான்சியஸ் மைண்டா மாறிடுது. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கான்சியஸ் மைண்டா இருக்கும். நமக்கு கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறதுக்கு வந்து புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய நினைப்போம், ஆனால் நம்மளால செய்ய முடியாது. இதுல என்ன வருதுன்னா கான்சியஸ் மைண்ட்ல வந்து வி வாண்ட் டு டூ இட், அதை வந்து செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அன்கான்சியஸ் மைண்ட்ல அதுக்கு ஏற்ற ஒரு சப்போர்ட் இல்லாதனால நம்மளால செய்ய முடியல. உதாரணமா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுவோம், ஒருவேளை இது வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆனா 5 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் மறந்து நான் தூங்குறதுக்கு ஆசைப்படுகிறேன் சொல்லி எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம், ஒதுக்கி விடுவோம் அல்லது எழுந்திருக்க மறுத்து விடுவோம். ஏன் இப்படி நடக்குது? நான் நினைக்கிறதை செய்யாம நினையாததை செய்கிறேன் அல்லது விரும்பாததை செய்கிறேன் அப்படின்னா அது நம்முடைய அன்கான்சியஸ் மைண்டுடைய தாக்கம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணுவோம், கான்சியஸ் மைண்ட்ல நிறைய பிளான் பண்ணலாம், திட்டமிடலாம், விரும்பலாம். ஆனால் அது அன்கான்சியஸ் மைண்டோடு ஒத்து போனா தான் அது வந்து சரியாகும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு நபர் வந்து பார்ப்பதற்கு அழகா இல்லை அப்படின்னு சின்ன பிள்ளையில இருந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அசிங்கமா இருக்க, கருவாச்சி இல்லாட்டி கருவாயன் அப்படின்னு சொல்லி மூக்கப்பாரு, சப்ப மூக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காங்கன்னா அது அன்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது ரிஜிஸ்டர் ஆயிடும். நான் ஒரு அழகான நபர் அல்ல அப்படின்னு. இது வயது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஏய் நீ அழகா இருக்க அப்படின்னு. உடனே இவங்க கான்சியஸ் மைண்ட் போய் அன்கான்சியஸ் மைண்டோட கம்பேர் பண்ணும், அதை வந்து கேட்கும் நான் வந்து அழகா அப்படின்னு. அது அன்கான்சியஸ் மைண்ட்ல ஏற்கனவே வந்து அது அழகு இல்லை அப்படின்ற ஒரு பதிவு வந்து ஏற்கனவே ஆயிருக்கு. ஏன்னா பெற்றோரா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், ஒரு அது உன்னுடைய அழகை குறித்து ஒரு அசிங்கமா சொல்லும் பொழுது அது மனதில் பதிந்து விடுகிறது. அப்ப அது மனதில் வந்து இல்ல நீ அழகு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய ரியாக்ஷன் என்ன வரும்னா என்னை கேலி பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அப்ப ஒரு ஆழ் மனதிலே பதிந்த ஒரு காரியம் அவங்களுடைய பிஹேவியர் வந்து அல்லது அவங்க எப்படி கிரிட்டிசிசத்தை எடுத்துக்கிறாங்க அல்லது ஒரு காம்ப்ளிமெண்ட்டை ஏத்துக்கிறாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப வித்தியாசம் அடையும். ஒருவேளை ஒரு குழந்தை ரொம்ப எப்படி இருந்தாலும் அழகா இருக்கு, சூப்பரா இருக்க,
யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ் ஃபார் மீ அப்படின்னு பெற்றோர் வளர்த்து அப்படியே அந்த அந்த சைல்டுஹுட்ல வந்து அப்படி வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு தன்னை பற்றி ஒரு நல்ல நிலை ஏற்படும். யாராவது கேள்வி பண்ணாங்கன்னு வச்சுக்க, சப்ப முக்கா அப்படின்னோன்னா அது போய் அன்கான்சியஸ் மைண்டில் போய் வெரிஃபை பண்ணும், நான் வந்து சப்ப முக்கனா அப்படின்னு, அல்லது நான் அழகற்றவனா அப்படின்னு. அது உள்ள போனா இல்ல யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க, தே டோன்ட் பாதர். அப்ப ஒரு சிலர் வந்து அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து தே டோன்ட் பாதர். அது என்னன்னா அதனுடைய அவர்களுடைய தனிப்பட்ட ஆளுமைத்தன்மையுடைய வித்தியாசம் தான் அதை தீர்மானிக்குது. அப்ப ஆளுமைத்தன்மை என்பது நம்ம என்ன உணர்வை வெளிப்படுத்துகிறோம், என்ன நடத்தையை நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பதை நிர்வகிக்கிற அல்லது அதை உறுதிப்படுத்துகிற ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப அந்த கான்சியஸ் மைண்ட் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் அல்லது மைண்ட் வந்து ஒரு நல்ல பர்சனாலிட்டியை டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக அமையுமானால் ஒரு நல்ல மனநிலையில் உள்ள நல்ல உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறனுடைய குழந்தையாக, நல்ல பிஹேவியரை வெளிப்படுத்துகிற ஒரு குழந்தையாக அது வளரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்மளும் வந்து ஒருவேளை நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அன்கான்சியஸ் மைண்ட்ல ஏற்பட்ட ஒரு உணர்வுகள் என்பதை நினைத்து அதை மாற்ற முயற்சித்தோமேயானால் கண்டிப்பாக அது வந்து மாறுபடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்படிலாம் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கு எல்லாமே காரணம் வந்து நம்முடைய ஆழ்மனதினுடைய நிலை தான். ஒருவேளை அதை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். எதுவுமே ஃபைனல் இல்லை. வி கேன் சேஞ்ச் தி அன்கான்சியஸ் மைண்ட். அதுக்கு வந்து ரீபேரண்டிங் அப்படின்ற ஒரு இருக்கு. நீங்க ஒரு நல்ல கவுன்சிலர் நீங்க அணுகுவீர்களானால், திறன் வாய்ந்த அல்லது இதை குறித்தான ஒரு கற்றறிந்த ஒரு கவுன்சிலர் அணுகுவீர்களானால் அவங்க வந்து இதுல கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். அப்ப எது எனக்கு நெகட்டிவ் திங்கிங் தான் நிறைய இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியல, எனக்கு ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஒரு கவலை ஏனோ இருந்துகிட்டே இருக்குது, எவ்வளவுதான் மகிழ்ச்சியா இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு கவலை வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இட் மே பி பிகாஸ் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி, உங்களுடைய அடிப்படை ஆழ்த்தத்துவத்தினுடைய காரணமாக இருக்கலாம். அப்படின்னா யூ ஜஸ்ட் ஒரு நல்ல கவுன்சிலரை அணுகுங்க. அவங்க உங்களுக்கு இதெல்லாம் மாற்றி தந்து ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையை அல்லது ஒரு மன அமைதியான நிலையை மாற்ற முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் தொடர்ந்து இதை கண்டு இதில் பயன்பெறும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது கேள்விகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கான பதிலை தர முயற்சிக்கிறேன். இந்த சேனலை 3G மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.